பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற தலைப்பில் எபேசியர் புஸ்தகத்திலிருந்து ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக We walk as God's people, நாம் தேவனுடைய ஜனங்களாக நடக்கிறோம் என்ற தலைப்பில் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து டாக்டர் எபி நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறதை கேட்போமா? ஜெயிலில் இருக்கிற பிரிசனர்ஸ்க்கும் ஜெயிலுக்கு வெளியில் இருக்க பொதுமக்களுக்கும் அவங்க போடக்கூடிய க்ளோத்ஸில் வித்தியாசம் உண்டு. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த யூனிஃபார்ம் தான் போட்டுட்ருப்பாங்க. பொதுமக்கள் சிவிலியன்ஸ்க்கு அவங்க விரும்புகிற மாதிரி பலவிதமான க்ளோத்ஸ் போட்டுக்கலாம், ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஒருவேளை சப்போஸ் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவர் ஜெயிலேருந்து வெளியே வர்றாருன்னா அந்த ஜெயிலில் அவங்களுக்கு கொடுத்த அந்த யூனிஃபார்மை அங்கே அதை அப்படியே விட்டு ஜெயிலுக்கு வெளியே வரும்போது நல்ல பொதுமக்கள் போடக்கூடிய, அவர் எப்போதும் ஜெயிலுக்கு வெளியே எதை போடுவாரோ அதை தான் போடுவாங்க. ஸோ he will put off the uniform, he will put on the regular clothes. இன்றைக்கு நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள், எதை நம்ம புட் ஆஃப் பண்ணணும், எதை கலைந்து போட வேண்டும், எதை புட் ஆன் பண்ணணும், எதை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு We walk as God's people. நாம் தேவனுடைய ஜனங்களாக நடக்கிறோம். We walk as God's people. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 32 வரை. 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனத்தில் இந்த விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்து, இல்லைன்னா புறஜாதிகள், இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், பவுல் எச்சரிப்பாக இதை சொல்லுகிறார், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஸோ அந்த நடவாமல் இருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, நாம் தேவனுடைய ஜனங்களாக நடக்கிறோம் என்கிற தலைப்பை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை குறித்து இந்த 3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இந்த இடத்துல வீணான சிந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தியில் அந்தகாரம், அடுத்தது இருதய கடினம், அறியாமை, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து அப்படின்னு சொல்லி பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இருதய கடினம், ஹார்ட், இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதே போல வீணான சிந்தை, மனதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உணர்வில்லாதவர்களாய் அவர்கள் செய்த அசுத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இதை அவங்களுடைய செய்கைகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ். அவங்களுடைய சிந்தை வீணான சிந்தை, இருதயம் கடினப்பட்ட ஒரு இருதயம், அவங்க செய்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இது
தேவனை அறியாத புறஜாதிகளுடைய வாழ்க்கை. இப்படிதான் இந்த எபேசு திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் ஆண்டவரை அறியாத காலத்துல வாழ்ந்து வந்தாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த 20-21 வசனத்துல பவுல் எதை சொல்றாருன்னா, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இந்த 2 வசனத்திலிருந்து கடைசியாக நான் ஒரு சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன். பட் ஆனா இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்வது நல்லது. எப்படி அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது, அவங்களுடைய சிந்தை வீணான சிந்தையா இருந்தது, அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, அவங்களுடைய இருதயமும் சரியில்லை, அவங்களுடைய நடத்தையும் சரியில்லை. இப்படிப்பட்டவர்களாக இருந்த இவர்களை குறித்து பவுல் சொல்லும்போது, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றார். 22ஆம் வசனம், 23, 24. 22ஆம் வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஸோ முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை அப்படின்னு சொல்லும்போது அந்த 17, 18, 19ஆம் வசனங்களை குறித்த காரியங்கள். இது முந்தின நடக்கை. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். 23ஆம் வசனத்துல, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றார்? களைந்து போட வேண்டும் என்று சொல்றார். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். Put off the old self, old man, and putting on the new self or the new man. அப்படின்னு சொல்லி பவுல் எழுதிவிட்டு 5 காரியங்களை நீங்கள் களைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 5 காரியங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த 5 காரியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், அது வசனம் 25ல காணப்படுகிறது. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து உண்மையை தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் பாயிண்ட். Put off lies and put on truth. இந்த இடத்துல அதற்குரிய காரணத்தையும் சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால். ஸோ கிறிஸ்து இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறார். விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவயங்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவயங்களாக இருப்பதனால உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா இப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன், உண்மையை பேச கடவன். ஸோ இது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். உண்மையை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது ஒரு கட்டளையாக நாம் செய்யக்கூடிய காரியமாக பார்க்கிறோம். ஆனால் இதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, முதல் குறிப்பு நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். ஒருத்தரை நம்ம போய் சொல்லி ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அது ஒரு நல்ல காரியம். ஆனால் இதை காட்டிலும் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய கடவுள் பொய் சொல்லாத தேவன். அவரை குறித்து என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஸோ நம்மை ரட்சித்த, நம்மை மீட்டெடுத்த இந்த ஆண்டவர் பொய் சொல்லாத தேவன். ஆகவேதான் நாம் பொய் சொல்லக்கூடாது, பொய்யை களைந்து விட்டு உண்மையை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஏற்கனவே நம்ம வாசித்தோம் 24ஆம் வசனத்துல, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் பொய் சொல்லாதவர். அப்படி என்றால் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நாம் பொய் சொல்லக்கூடாது என்பதுதான் பவுல் விசுவாசிகள் மத்தியில எதிர்பார்க்கிறார். அது இன்னொரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது, யார் பொய் சொல்வா அப்படின்னு சொல்லி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சாத்தானை குறித்து வாசிக்கும் போது அவன்தான் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஒரு பக்கம் தேவனை குறித்து பார்க்கும்போது தேவன் பொய் சொல்லாதவர். ஆனால் சாத்தானை குறித்து பார்க்கும்போது அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் இஷ்டமானபடியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இருக்குது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்ட நாம் பொய்யை களைந்துவிட்டு உண்மையை பேச வேண்டும். We walk as God's people. We need to put off lies and put on the truth. இரண்டாவது 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எதை நாம் களைந்து விட வேண்டும், எதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. 27ஆம் வசனத்துல பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 26, 27ஆம் வசனத்துல மையமாக வைத்து நாம் பார்க்கும்போது எதை நாம் களைந்து விட வேண்டும், எதை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்றால், we need to put off sinful anger and put on righteous self-control. பாவமான கோபத்தை நாம் களைந்துவிட்டு நீதியுள்ள தன் அடக்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். பாவமான கோபத்தை களைந்துவிட்டு நீதி உள்ள தன் அடக்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓகே, ஸோ இந்த இடத்துல கோபப்படுறது தவறுதான். சில நேரத்தில் சில சூழ்நிலையின் நிமித்தமாக கோபப்படுவது இயல்பு. ஆனாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில கோபங்கள், அதற்கு தான் நான் பாவமான கோபங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிலது கண்டிப்பாக தவிர்த்தே ஆக வேண்டும். கோபப்படுறது நல்லதல்ல. ஆனா அந்த நீதியுள்ள ஒரு தன்னடக்கம் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய ஆண்டவர் தீமையை பாராத சுத்த கண்ணர். நீதியை விரும்புகிற தேவன் அநியாயத்தை வெறுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக தேவ ஜனங்களாக இருக்கும்போது நாமும் நீதியை விரும்ப வேண்டும், அநியாயத்தை வெறுக்க வேண்டும். அதே போல நன்மையை விரும்ப வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். தீமைக்கு எதிராக நாம் நிச்சயமாகவே கோபப்பட வேண்டும். ஆனால் அது நீதிமானுக்கு ஏற்ற விதத்தில் அந்த கோபங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கோபத்தின் நிமித்தமாக நாம் பாவம் செய்து விடக்கூடாது. ஒருவேளை நான் இப்படி சொல்வதனால நாம் கோபப்படலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நாம் இன்னமும் தேவனுடைய சாயலில் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இன்னமும் நம்ம கிட்ட அந்த பழைய மனுஷன், அவனுடைய கிரியைகள் இருந்து கொண்டே இருக்குது. ஆகவே நாம் கோபப்படுவதன் மூலமாக தவறு செய்ய வாய்ப்பு உண்டு. கோபப்படலாம் என்பதை ஒரு லைசன்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்படியே கோபம் கொண்டாலும் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றார்.
அதாவது அந்த கோபத்தை அப்படியே நீட்டிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த நாளுக்குள்ள அந்த கோபத்தை எப்படியாவது விட்டுறணும் அப்படின்றத இந்த இடத்துல பவுல் சொல்றார். அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏன் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு? ஐ திங்க் கோபப்படுறது நம்ம சாத்தானுக்கு ஒரு இடத்தை கொடுப்பதை போல மாறிவிடும். கோபங்கள் அப்படியே வளர்ந்து கொண்டே போகும்போது அதன் மூலமாக சில விபரீதங்கள் வருவது உண்டு. ஆகவே தான் பவுல் சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கோபப்படுவதனால பிசாசுக்கு இடம் கொடுப்பதற்கு அது வாய்ப்பாக மாறிவிடும். ஸோ கோபத்தை என்ன செய்யணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு, கலைந்து விட வேண்டும் என்று சொல்றாரு. ரைச்சஸ் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது நீதிக்குரிய ஒரு தன்னடக்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவரை குறித்து என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி, அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். He is slow to anger அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவர் is slow to anger. ஆகவே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் கோபப்படுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கோபத்தின் மூலமாக நாம் சாத்தானுக்கு இடத்தை கொடுக்க முடியும். கடவுளை குறித்து பார்க்கும்போது ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கடவுளுடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம அறிந்திருப்பது நல்லது. கடவுளை குறித்து பார்க்கும்போது he is holy holy holy, பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவர் is angry 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 அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பதே கிடையாது. அவர் ஸ்லோ டு ஆங்கர். அவருடைய இயல்பான தன்மை கோவப்படுறது கிடையாது. ஆனால் we can provoke him to anger. நாம் அவரை கோபப்படுத்த முடியும். அதை குறித்தும் அநேக உதாரணங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் நான் இந்த இடத்துல பாவமான கோபத்தை நாம் கலைந்துவிட்டு நீதியுள்ள தன்னடக்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். ஸோ 3வது 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். 3வது நாம் பார்க்கக்கூடியது புட் ஆஃப் ஸ்டீலிங் அண்ட் புட் ஆன் ஜெனராசிட்டி. திருடுவதை களைந்துவிட்டு உதார குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். 10 கற்பனைகளில் 8வது கற்பனை என்னன்னா, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த இடத்துல பவுல் அதை தான் நினைவுபடுத்துறார். திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். திருடக்கூடாது, இது பழைய வாழ்க்கை, இதை கலைந்து போடணும். புதிய வாழ்க்கைக்கான நல்ல வேலை செய்யணும். அதன் மூலமாக தேவையோடு இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இதை குறித்து யோசிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் எவ்வளவு தாராள குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அவர் பிதாவாகிய தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே தந்தார். அதை குறித்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம், இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். அவருடைய ஜெனராசிட்டி பார்த்தீங்கன்னா, அவருடைய தாராள குணத்தை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய குமாரனே நமக்காக தந்தார். அந்த குமாரனும் தன்னையே நமக்காக ஒரு பலியாக கொடுத்தார். நம்ம கடவுள்கிட்ட இருந்து தான் இந்த ஜெனராசிட்டியை, தாராள குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுள் ஜெனரஸ் காடா இருப்பதனால தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் கூட ஜெனரஸா இருக்கணும். ஆகவே திருடாதபடிக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கடவுளும் குட் ஒர்க்கர். இந்த உலகத்தை அழகா படைத்தார். அதே போல ஈவன் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக வருவதற்கு முன்னதாகவே ஆதாமுக்கு சில வேலைகளை செய்வதற்காக கட்டளை கொடுத்தார்.
நாம் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன். வேலை செய்வது மாத்திரமல்ல, அதன் மூலமாக இவன் தேவையோடு இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதாவது ட்ரெஷர்ஸ், பொருளாதார ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணம், இதை சரியான விதத்தில் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். 4வது காரியம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 30ஆம் வசனத்தில், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கெட்ட வார்த்தை. ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, புட் ஆஃப் கரப்ட் வேர்ட்ஸ் அண்ட் புட் ஆன் எடிஃபைங் வேர்ட்ஸ். கெட்ட வார்த்தையை களைந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவரை கட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பில்ட் another person. அவங்கள டிஸ்ட்ராய் பண்ற அளவில் நாம் பேசக்கூடாது. இந்த இடத்துல அந்த காரணத்தை சொல்லும்போது என்ன காரணத்தை சொல்றான்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ நான் என்ன அதை புரிந்து கொள்றேன்னா, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். விசுவாசிகள் அத்தனை பேருமே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம்னு சொல்லி. 13ஆம் வசனத்தில், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஸோ நம்முடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். கடைசியா பார்க்கக்கூடியது என்னன்னா, கடைசியா எதை புட் ஆஃப் பண்ணணும், எதை புட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, புட் ஆஃப் மீன்னஸ் அண்ட் புட் ஆன் கைண்ட்னஸ். கொடுமையை களைந்து தயவை தரித்து கொள்ள வேண்டும். 31ஆம் வசனம் 32ஆம் வசனம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸோ இந்த இடத்துல மீன்னஸ்னா எது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, மீன்னஸ் அப்படின்னு சொல்லும்போது கொடுமை அப்படின்னு சொல்லி எதை நீங்க பார்ப்பீங்கன்னா, கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லாண்டர், ஒருவரை குறித்து தவறாக பேசுவது. மற்ற எந்த துர்க்குணம் அப்படின்னு சொல்லும்போது மேலிஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. plotting evil against another person. இன்னொருவருக்கு தீமை செய்யக்கூடிய விதத்தில் சில காரியங்களை செய்வது. இது அத்தனையும் கலைந்து விட வேண்டும். இதெல்லாம் மீன் அப்படின்னு சொல்லி சொல்றார் பவுல். இது நம்ம விசுவாசிகளுக்கு, தேவசாயிலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுக்கு இது ஏற்றதல்ல. இதை கலைந்து விட்டு எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார்னா, கைண்ட்னஸ், தயவை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதற்கு ஒரு காரணத்தை சொல்றார். என்ன காரணத்தை சொல்றார்? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸோ மீனா நம்ம செயல்படாம கைண்டா செயல்படணும்னா நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனால் சில சமயத்தில் மன்னிப்பது நமக்கு கஷ்டமான ஒரு காரியம். சில சமயத்தில் மற்றவங்க இப்படி மீனா நடந்து கொண்டதுனால மன்னிப்பதற்கு இட் டேக்ஸ் டைம். நம்ம காலில் முள் குத்திருச்சு அப்படின்னா அந்த ஹீலிங் நடக்கிறது
சீக்கிரத்தில் நடந்துரும். ஆணி குத்துச்சு அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். அதே போல் தான் சில சமயத்தில் காயங்கள் வந்து இட் டேக்ஸ் டைம். பட் ஆனால் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னென்னா, மீன்னஸை கலைந்து விட்டு கைண்ட்னஸ், தயவு அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள அநேகருக்கு கிரஹம் ஸ்டெயின்ஸ், கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அந்த மிஷனரிஸை குறித்து தெரியும். ஒரிசாவில் மிஷனரிஸாக இருந்தவங்க 1999 1999 கிரஹம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய 2 பிள்ளைகள் அவங்க வந்து எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. 2003 கொன்னவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை உறுதி செய்கிறாங்க. அந்த டைமில் 2003 அவங்க சொன்னது என்னென்னா, பிகாஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் ஐ ஹோல்ட் நோ பிட்டர்னஸ் டுவர்ட்ஸ் த பர்சன்ஸ் ஹூ கில் மை ஃபேமிலி. அவங்க யார் அவங்களுடைய கணவனையும் பிள்ளைகளையும் கொன்னாங்களோ அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் நான் மன்னித்து விட்டனால எனக்கு வந்து இட் பிரிங்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ் brought healing, but forgiveness does not change the consequences for wrong. எஸ் நான் மன்னித்து விடுகிறேன், ஆனால் இவங்க குற்றம் செய்தாங்க, கண்டிப்பாக அதுக்குரிய கான்சிக்வன்சஸ் இவங்களுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸோ மன்னிப்பது அப்படின்னு சொல்லும்போது நாம் யாவரும் மன்னிக்க அழைக்கப்படுறோம். ஆனால் சில நேரத்தில் தவறு செய்ததுனால இருக்கக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸ் அது நாம் சந்தித்தே ஆக வேண்டும். 2004 கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை ஒரிசாவில் அவங்களுடைய மிஷன் ஃபீல்ட்லேயே நாங்கள் ஒரு 40+ பீப்புள் நாங்கள் சந்திக்க போயிருந்தோம். அப்பவும் இதே காரியத்தை தான் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. கிளாடிஸ் ஸ்டெயின்ஸே தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் கொன்னவங்களை மன்னிக்க முடியும் என்றால், நாம் அப்படிப்பட்ட விதங்கள் அல்ல, ஆனால் சாதாரண விதத்தில் கூட ஒருவேளை சில பேருடைய மீன்னஸ்னால, சில பேருடைய கொடுமையினால் நம்ம சந்தித்திருக்கிற காரியங்களில் கூட மன்னிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ 5 காரியங்கள், இவைகளை களைந்து இவைகளை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் அதை குறித்து பார்க்கலாமா? 20ஆம் வசனத்தில், நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஏன் பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட விதம் என்ன? கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஒருவேளை இவங்களுக்கு பவுல் மற்றும் ஊழியர்கள் தான் டீச் பண்றாங்க, ஆனா இவங்க யாருடைய வார்த்தையை தான் கேட்டாங்க? கிறிஸ்துவுடைய வார்த்தையை தான் கேட்டாங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட விதம் வேற. ஆகவே நீங்கள் பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அப்படியாக பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து வாழ அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ஜனங்களாக நடக்க அழைக்கப்படுகிறோம். We walk as God's people. நாம் தேவனுடைய ஜனங்களாக நடக்கிறோம். அந்த தேவனுடைய ஜனங்களாக நடப்பதற்கு நமக்கு தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு தேவை. இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில ஆண்டவர் வார்த்தையை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. We will meet you again next Saturday at 10 p.m. on Satyam TV with yet another topic. Until then, bye.